பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட அப்போஸ்தலர்களின் நிருபம் 28ஆம் அதிகாரம் 1 10 வசனங்களில் இருக்கிற ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு விவரித்து உங்களுக்காக அதை விளக்கி உங்களுக்காக ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்க நான் ஆசைப்படுகிறேன். இந்த வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால் அப்போஸ்தலனாகிய பவுலும் அவனோடு கூட 276 பேரும் ஒரு கப்பலில் பயணம் செஞ்சு போய் மிகுந்த கஷ்டப்பட்டு அலையிலலாம் சிக்கி கஷ்டப்பட்டு உயிர் தப்பிச்சா போதும்னு சொல்லி எல்லாரும் கரையில் சேர்றாங்க. கப்பலெல்லாம் போச்சு, பொருளெல்லாம் போச்சு. அவங்களும் அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் மட்டும்தான் பத்திரமா ஒரு நிலத்தில் சேர்றாங்க. அவங்க சேர்ந்த இடத்தினுடைய பேர் மால்டா தீவு என்று ஒரு தீவு. இவங்க எல்லாரும் 276 பேர் வந்த உடனே அந்த தீவில் உள்ள ஜனங்களெல்லாம் இவங்களுடைய பரிதாபமான நிலைமையை பார்த்து அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் ரொம்ப அன்பாக அவங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளெல்லாம் செஞ்சாங்க. அது பயங்கரமான மழை காலம், மழையோடு கூட பயங்கரமான குளிர் வேறு இருந்தது. ஆகவே அப்படிப்பட்ட மழையும் குளிரும் நிறைந்த காலத்தில் இந்த தீவுக்காரங்களாம் என்ன செய்வாங்கன்னா, விறகெல்லாம் போட்டு நெருப்பு கொளுத்தி சுற்றி உட்காந்து சூடு காஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆகவே இந்த மக்களையும் கூப்பிட்டு வாங்க, நீங்களும் வாங்க, எங்களோடு இருங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சுற்றி உட்காந்து சூடு காஞ்சிட்ருக்காங்க. இப்படி இருக்கும்போது எல்லாரும் அப்படியே நேரத்தை செலவழிச்சிட்டு இருக்கும்போது அதில் அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் மட்டும் உட்காந்துட்டு இருந்தவன் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு போய் அவன் கொஞ்சம் கட்டை எடுத்துகிட்டு வரான். விறகெல்லாம் எடுத்துகிட்டு எரிஞ்சிட்ருக்க நெருப்பில் அந்த கட்டையை போடுறான். இப்படி போடும்போது பாருங்கள், அந்த கட்டைக்குள்ளே ஒரு பாம்பு இருந்திருக்கு. அந்த பாம்பை குறித்து வசனம் சொல்லுது, அது விரியன் பாம்பு. விரியன் பாம்புன்னு சொன்னால் அதுக்கு பல்லில் மட்டும் விஷம் இல்லை, உடம்பெல்லாம் விஷம். அது யாரையும் கடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது மேலே ஏறி போனாலே செத்துருவாங்க. அவ்வளோ கொடூரமான விஷம். அது பாருங்கள், அவன் கையில் கடித்து கவ்விட்டு தொங்குது. இவன் கட்டையை நெருப்பில் போட்டான். போட்டபோது ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டு ஆச்சரியப்பட்டு பவுலை பார்த்து சொல்கிறாங்க, இவன் பயங்கர பாவியாக இருப்பான் போல இருக்க. காரணம், கடலில் கூட தப்பி வந்துட்டான், ஆனால் இவன் செஞ்ச பாவம் அக்கிரமம் இவனை தொடர்ந்து பிடிச்சிடுச்சு. ஆகவே கடலுக்கு தப்பி இப்போ பாம்பில் சாக போகிறான். வீங்கி சாக போகிறானோ, திடீர்னு சாக போகிறானோ தெரியலையே என்று சொல்லி எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பாம்பை நெருப்பில் உதறிட்டு சாதாரணமாக எல்லோரோடையும் உட்காந்துக்கிட்டான். எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நேரம் போயிட்டே இருந்துச்சு. பவுல் அப்போஸ்தலன் வீங்கி சாவான், திடீர்னு சாவான்னு சொல்லி எதிர்பார்த்தவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலை. அதன் பிறகு எல்லாரும் அவங்களுடைய அபிப்பிராயத்தை மாற்றிக்கிட்டாங்க. வேறு விதமாக யோசிக்க ஆரம்பித்தாங்க. கொலைகாரன்னு சொன்ன ஆட்கள் எல்லாம் இப்போ பவுலை பார்த்து தெய்வம்னு சொல்கிறாங்க. எல்லாரும் உட்காந்துருந்த மாதிரி பவுலும் உட்காந்துருக்கலாம். ஏன் அவன் எந்திரிச்சான்? ஏன் தெரியுமா? அவன் யோசித்தான், இந்த விறகு இவ்வளோ நேரம் தான் எரியும், வெறிகிற வரைக்கும் தான் ஜனங்களுக்கெல்லாம் சூடு உண்டாகும், இது அணைஞ்சிரும்னு மக்களுக்கெல்லாம் யோசனை வர்றதுக்கு முன்னாலேயே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு யோசனை, பிரச்சனை வர்றதுக்கு முன்னாலே ஒரு தீர்வை நம்ம பண்ணிடுவோம், வெள்ளம் வர்றதுக்கு முன்னாலே ஒரு அணையை கட்டுவோம், இந்த நெருப்பு அணையிறதுக்கு முன்னாலேயே கட்டையை கொண்டு வந்துடும். ஏன்னா மழை காலத்தில் கட்டெல்லாம் ஈரமாக இருக்கும். நல்லா நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஈரக்கட்டையை போட்டால் கூட அது காஞ்சி நல்லா எரிய ஆரம்பிச்சிடும். ஆகவே நன்மை செஞ்ச போனால் அவனுக்கு ஒரு தீமை, நன்மை செய்ய போன அந்த கையை ஒரு பாம்பு கடிக்குது பாருங்கள். இன்றைக்கு என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீயும் கூட உன்னுடைய வாழ்க்கையில் யாருக்காகிலும் நன்மை செய்து உனக்கு தீமை வந்திருக்கலாம். ஒரு சின்ன உதவி செய்ய போய் உனக்கு தீமை வந்திருக்கலாம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஐயா உதவி செய்ய போனேன், இப்போ நான் உபத்திரவத்தில் இருக்கிறேன்னு சொல்லி. சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு தேவனை பாருங்கள். அவர் நல்லவர், நல்லது செய்கிற தேவன். ஆகவே நீங்கள் நன்மை செய்யும்போது அவர் உங்களை பாராட்டுவார். நன்மை செய்யும்போது அதன் விளைவாக ஏதாகிலும் உங்களுக்கு தீமை வந்துச்சுன்னா அவர் சும்மா இருப்பார்னு நினைக்கிறீங்க? ஒரு நாள் சும்மா இருக்க மாட்டேன். வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்யும்போது சோர்ந்து போகாதீங்கன்னு சொல்லுது. ஏன் தெரியுமா சோர்வு வருது? நன்மை செய்யும்போது நமக்கு பாராட்டு கிடைக்கிறதில்ல, யாரும் நன்றி சொல்கிறதில்ல. அதுவே சோர்வுக்கு ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், நன்மை செஞ்சவங்களுக்கு எதுவுமே வரலனால், பாராட்டு வரலன்னா கூட பரவாயில்லைங்க, ஆனால் தீமை வருது, தவறாக பேசுகிறாங்க, அதை நினைக்கும் போது ரொம்ப சோர்வு வருது. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்கள், எல்லாருக்கும் உதவியாக தான்
அவன் செய்யணும்னு நினச்சி அந்த விறகு அள்ளி போட்டான். கடைசியில் அவனுக்கு என்ன பேர் வந்துச்சு? கொலைகாரன்னு சொன்னாங்க. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நன்மை செய்து நீங்கள் தீமை அனுபவிக்கிறீங்களா? யாருக்காகிலும் உதவி செய்தனாலும் உங்களுக்கு உபத்திரம் வந்துருச்சா, கெட்ட பேர் வந்துருச்சா, கவலையே படாதீங்க. இதுதான் இன்றைக்கு நற்செய்தி. நல்ல தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். நன்மை செய்ய நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நிறுத்திடாதீங்க நன்மை செய்கிறத, நன்மை செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன நடந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? பாம்பு கடித்த உடனே எல்லாரும் சொன்னாங்க, கொலைகாரன் கடலுக்கு தப்பி பாம்பு கையில் மாட்டிக்கிட்டான், இவன் செய்த பாவம் இவனை தொடருதுன்னு சொல்லி. உங்களுக்கு முதலாவது சொல்லுகிறேன், முந்தின அதிகாரத்தில் ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து சொன்னார், பயப்படாதே, நீ ரோமாபுரிக்கு போய் ரோமாபுரியை ஆளுகிற ராயனுக்கு முன்பாக போய் நீ நிற்கணும்னு சொன்னார். ஆகவே ரோமாபுரிக்கு போகிறதுக்கு முன்னால் மால்டா தீவில் நீ சாக மாட்ட. ஆண்டவர் உங்களை கொண்டு என்ன சாதிக்கணும் செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்து முடிக்கும் வரை எந்த தீமையும் உங்களை அணுகாது. அது 1 இல்லை 2 இல்லை 100 விரியன் பாம்பு உங்களை கடித்தா கூட ஒன்றுமே நடக்காது. ஆகவே முதலாவது நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எல்லாவற்றையும் படைத்த தேவன், உங்களை அழைத்த தேவன், உங்களை நேசிக்கிற தேவன், உங்களுக்காய் சிலுவையில் உயிரை கொடுத்த தேவன், உங்களை காண்கிற தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். இரண்டாவதாக பாருங்கள், இந்த பாம்பை குறித்து சொல்லப்படுது 3 இடத்துல அதை குறித்து சொல்கிறாங்க. முதல் முறை சொல்லும்போது விரியன் பாம்புன்னு சொல்கிறாங்க. விரியன் பாம்பு அவனுடைய கையை கடித்தது என்று. இரண்டாவது முறை சொல்லும்போது விஷப்பூச்சி அவனுடைய கையிலேருந்து தொங்குச்சின்னு இருக்குது. 3வது முறை சொல்லும்போது அந்த பூச்சியை அவன் நெருப்பிலே உதறினான் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன அழகாக இருக்குது பாருங்களேன். முதல்ல வரும்போது அது விரியன் பாம்பாக வருது, அதுக்குள்ள விஷம். ஆனால் அந்த பாம்பினுடைய விஷம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சரீரத்தில் எந்த தீமையும் செய்ய முடியல. ஆகவே ஒரு பாம்பாக வந்தது, இப்போது அது ஒரு விஷ பூச்சியாக தான் இருக்குது, பூச்சியாக போயிடுச்சு. நல்லவர்களுக்கு தீமை செய்ய, நல்லவர்களுக்கு தீமை நடக்க நல்ல தேவன் விட மாட்டார். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, தெய்வத்தை நோக்கி பாருங்கள். 3வதாக சொல்லப்படுது விஷ பூச்சியாக இருந்தது. பூச்சிக்கு கூட விஷம் இருக்கும், அது கூட ஏறல. ஆகவே வெறும் பூச்சியாக போச்சு, அதை அவன் உதறினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மனுஷன் தீமை செய்ய நினைத்தான், ஆனால் தெய்வமோ அந்த தீமையும் நன்மையாய் மாற்றினார். பாம்பு கடிச்சிருச்சு, ஐயோ ஏன் இது நடந்தது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நினைத்திருந்தாலும் அந்த நன்மையையும் அந்த தீமையையும் அவர் நன்மையாய் மாற்றினார். பாருங்கள், இதனால் என்ன நடந்தது? 176 பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், நன்மை, நல்ல பேர், கணம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிடைச்சது. 276 பேரில் பணக்காரங்க இருந்தாங்க, படித்தவங்க இருந்தாங்க, அரசாங்க அதிகாரிகள் இருந்தாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலை மட்டும்தான் ஜனங்கள் தெய்வம் என்று சொன்னார்கள். கடவுளை போல அவனை நினச்சாங்களாம். உடனே என்ன நடந்தது தெரியுமா? அந்த தீவனுடைய சொந்தக்காரன் பவுலை தான் வீட்டுக்கு கூப்பிட்டான். பவுல் தனியாக போவானா? 276 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டான். எல்லாருக்கும் தேவைகள் சந்திக்கப்பட்டது. அந்த தீவனுடைய சொந்தக்காரன், அவனுக்கு ஒரு அப்பா இருந்திருக்கார். அவர் பாருங்கள், பயங்கர வியாதியை குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வாந்தி, இன்னொரு பக்கம் இரத்த பேதின்னு சொல்லி சொல்கிறாங்க. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? பவுல் அப்போஸ்தலன் போய் அவருக்காக ஜெபம் பண்ணின போது சுகமாயிட்டார். என்ன நடந்தது? கப்பலெல்லாம் இழந்து வந்தவங்களுக்கு அந்த தீவார் ஒரு கப்பலை கட்டி அவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் கொடுத்து அவங்கள அனுப்புனாங்கன்னு சொல்லி இத்தனை நன்மைகள் யாரால் வந்தது? அப்போஸ்தலனாகிய பவுலால். ஆகவே தான் சொல்லுகிறேன், நீ ஏதோ உங்களால் முடிஞ்ச நன்மையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, ஒரு தீமை வந்துருச்சுன்னா நிறுத்திடாதீங்க. என்ன நடக்கும் தெரியுமா? தேவன் முதலாவது அந்த தீமையை நன்மையாய் மாற்றுவார். அடுத்ததாக உன் மூலம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பயப்படாத. ஆகவே இந்த பாம்பு அப்போஸ்தலனை கடித்த போது ஏன் விஷம் ஏறலை என்பதற்கு ஒரு சில காரணங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது, அப்போஸ்தலனாகிய பவுல் யாருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தான்? தேவாதி தேவனுக்கு. ஆகவே அவர் கூட இருந்ததுனால அந்த விஷம் ஏறலை. அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் ஒரு அழைப்பு இருந்தது, அவன் ரோமாபுரி போக வேண்டும் என்று. அந்த அழைப்பு நிறைவேறும் வரை எந்த தீங்கும் நடக்காது. ரெண்டாவதா, அந்த பாம்பின் விஷம் ஏறாததுக்கு காரணம் பவுல் அப்போஸ்தலன் மன்னிக்கப்பட்டிருக்கிறான் என்பதற்கு ஒரு உறுதி. கொலைகாரன் சொன்னாங்கல்ல, உண்மை. அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை அறிவதற்கு முன் கிறிஸ்தவர்களை கொலை செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு குற்றம் அவன் செய்தான். ஆனால் அவன் என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டானோ அந்த குற்றமெல்லாம் மன்னிக்கப்பட்டது. ஒருவேளை அந்த பாம்பு விஷம் ஏறி அவன் செத்துருந்தா மக்கள் சொல்லியிருப்பாங்க, உண்மைதானே, அவன் கொலைகாரன், அதனால தான் செத்து போனான். ஆனால் ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னிச்சிட்டதுனால, அவன் மன்னிக்கப்பட்டதுனால அந்த விஷம் ஏறலை. அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதற்கு உறுதியாகத்தான் அந்த பாம்பின் விஷம் அவனுடைய சரீரத்தில் ஏறவே இல்லை.
இரண்டாவதாக அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவன் ஒரு நல்லவன், அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் தெய்வத்தினுடைய ஒரு ஆளாக தேவ மனுஷனாக இருக்கிறான் என்பதை நிரூபிக்க தேவன் விஷத்தை உள்ளே ஏறாதபடிக்கு தடை செய்தார். இன்றைக்கு பெற்றோர் நீங்கள் பிள்ளைகளை வளர்த்து கெட்ட பேர் வந்திருக்கலாம். இன்றைக்கு அன்பு சகோதர சகோதரிகள், ஊழியர்கள், நீங்கள் செய்த நன்மையினால் தீமைகள் வந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க, தொடர்ந்து செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பயப்படாதே, நீ செய்த நன்மைக்கு பலன் சீக்கிரமாய் வருகிறது. இடையில ஒரு தீமை வந்ததுனால சோர்ந்து போயிடாதீங்க. அந்த தீமை வந்ததே உங்கள் நன்மையை நிறுத்தத்தான். பயப்படாதீங்க, தொடர்ந்து செய்யுங்க. ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்களை உங்கள் வழியாக செய்ய போகிறான். நான் ஜெபிக்கட்டுமா? உங்களுக்காக ஜெபிப்போம். நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், ஊழியர்கள், பெற்றோர், ஆண்டவரே எல்லாரையும் உடைய அன்பு கரத்தில் தருகிறேன். எங்கே அவர்கள் கேட்கிறார்களோ அங்கே தேவ சமூகம் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்திலே அவர்கள் செய்கிற நன்மைகளை தொடர்ந்து செய்ய தேவன் உதவி செய்யும். எதிர்கொண்டு வந்த எல்லா தடைகளையும் தேவன் முறித்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் கூட இரும். உம்முடைய பிள்ளைகள் என்பதை நிரூபியும். கடந்த காலத்தினுடைய தவறுகள் மன்னிக்கப்படட்டும். பாவங்களுக்கு இவர்களை விடுதலையாக்கும் ஆசீர்வதியும். நன்மை இவர்கள் வழியாய் நடக்கட்டும். இதுவரை செய்த நன்மையை விட இப்போது செய்யப்போகிற நன்மைகள், நடக்கப் போகிற நன்மைகள் ஏராளமாய் நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாம் வல்ல ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து எங்களோடு கூட தொடர்பு கொள்ள ஸ்க்ரீனில் தெரிகிற விலாசத்தில் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Reverend A.M. Cedric Beno, Jesus with Us Church, 8/15 NK Lane, ராயபுரம், சென்னை 13. எங்கள் முகவரி: பாஸ்டர் A.M. Cedric Beno, இயேசு நம்மோடு திருச்சபை, 8/15 NK சந்து, ராயபுரம், சென்னை 13. தொலைபேசி எண் 044259874001. அலைபேசி எண் 9841084430. Until we see you next week, God bless you.